தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/3/2024 வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 8:02 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். மகா சிவராத்திரி, பிரதோஷம் இரண்டும் இணைந்து வருகிறது. செல்வ வளம் தரும் சிவராத்திரி என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். தினத்தந்தி பத்திரிகையில் கூட நான் எழுதுகின்ற பொழுது சிவராத்திரி அன்றைக்கு விரதம் இருந்தால் என்னென்னவெல்லாம் பலன் நடக்கும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தேன். பொதுவாக சிவராத்திரி என்று சொல்கின்ற பொழுது ஔவையினுடைய நினைவு நமக்கு வரும். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. சிவனை அதிகமாக சிந்திக்க வேண்டிய நாள் இன்றா. பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளணும். பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். பொதுவாகவே வேடன் ஒருவன் வில்வ மரத்து மேலே ஏறி, ஒரு புலி விரட்டிக்கின்னு வந்துச்சான். வில்வ மரத்து மேலே ஏறி இரவு முழுவதும் விழித்திருந்து கொண்டு இந்த புலி கடிச்சுப்படுமேனு மேலே ஏறிக்கின்னு ஒவ்வொரு இதழையாக எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாராம். கீழே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சான். அதன் திருமேனியில் பட்டதனுடைய விளைவாக அடுத்த பிறவியில் அவர் ராஜாவாக பிறந்ததாக ஒரு புராணம் சொல்லுது. பொதுவாக இந்த சிவராத்திரியில் என்னென்னவெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் உடனே சிவன் மீது நம்பிக்கையோடு விரதம் இருந்து வழிபட ஆரம்பிச்சிருவீங்க. பிரம்மா படைப்பு தொழிலை நடத்திய நாள், தொடங்கிய நாள் இந்த சிவராத்திரி. ஆகையினாலே புத்திரவிருத்திக்காக இயங்குபவர்கள் இன்றைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம். 6 கால பூஜையில் ஒரு பூஜையிலேயாவது ஈடுபட வேண்டும். நந்தியை மாலை நேரத்திலே பிரதோஷத்திலே வழிபட வேண்டும். பிறகு சிவனையும் உமையவளையும் வழிபடணும். ஒரு கால பூஜை, அதிலையும் இந்த 12 மணி காலம் கும்பிடுகிற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும். இன்று மட்டும்தான் தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து சிவாலயங்களும் இரவு நேரத்திலே திறந்திருக்கும். மகாவிஷ்ணு சிவன் அருளாலே மகாலட்சுமியையும் சக்கராயுதத்தையும் பெற்ற நாள் இந்த நாள். ஆகையினாலே செல்வம் சேரும். குபேரன் செல்வத்திற்கு அதிபதியான நாள் இன்று. அதனால் நமக்கு செல்வ விருத்தி வர்றதுக்கு இன்றைக்கு நாம் வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பிரம்மா சரஸ்வதியை அடைந்த நாளாம். கல்வி தேவதை சரஸ்வதியை அடைந்த நாளுங்கிறனால கல்வி விருத்திக்காக நினைத்திருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு விரதம் இருந்து சிவபெருமானையும் அந்த நந்தியம்பெருமானையும் வழிபட்டால் கல்வி விருத்தி நன்றாக வரும். சிவனின் இடப்பாகத்தை பார்வதி தேவி பெற்ற நாள். ஆகையினாலே வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் விட்டு கொடுத்து போகணும். இது மாதிரி நிகழ்வுகளில், இது மாதிரியான விழாக்களில் கலந்து கொண்டு சிவனை கும்பிட்டா அந்த குடும்ப ஒற்றுமை பலப்படும். அதுக்கு பிறகு தவமிருந்த அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பெற்ற நாள். அதனால் போராட்டங்கள் எல்லாம் வெல்ல வேண்டும். எதிரியை வெல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணப்ப நாயனார், கண்ணப்பன் சிவனுக்கு கண் தானம் கொடுத்த நாள். முதல்ல ஐ டொனேட்டர் யாரு அப்படின்னா கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார். அந்த 63 வரிசையிலே கண்ணப்பர் இருப்பார். கண்ணப்பர் சிவனுக்காக கண்ணை தானம் செய்த நாள் இந்த நாளாம். அதற்கு பிறகு தவ சக்தியால் பகீரதன் கங்கையை வரவழைத்த நாளாம். பூமிக்கு கங்கையை வரவழைத்தாராம். நடக்காத ஒரு காரியம் செய்தார். பகீரத பிரயத்தனம்னு சொல்கிறாங்கல்ல. ஆகையினாலே நீங்கள் எந்த காரியமும் பல முறை செய்து முயற்சி செய்தும் நடக்கலைன்னா இன்றைக்கு விரதம் இருந்து சிவனை கும்பிட்டால் உடனே நடக்கும். மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் கடைந்த நாள் இந்த நாளாம். திருக்கடையூரிலே சிவனுடைய அடி முடியை தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிக்கொண்டு சென்ற நாளும் இந்த நாள் தான். ஆக எப்படி இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சிவனை வழிபட்டால் செல்வ வளம் பெறுகின்ற நாள். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும். இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், எந்த நாளும் இனிய நாளாய் மாறும் பாருங்கள் என்ற பாடலை நினைவு கூறுகின்றேன். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய சிவன் வழிபாடும் நந்தி வழிபாடும் சிறப்புகளை வழங்கும், உமாதேவி வழிபாடும் உன்னதமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வரப்போகின்றது. பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். இல்லம் தேடி நல்ல செய்தி வருகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்து செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரலாற்றில் இடம்பெறும் விதம் ஒரு சாதனை நிகழ்த்தப் போகின்றீர்கள். இன்று வாரிசுகளின் வளர்ச்சி கண்டும் பெருமைப்படுகின்ற நாளாக அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பிரச்சனைகள் முற்றுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். மன அமைதி குறைவாகத்தான் இருக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுவது அரிது. வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்துங்கள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வ நிலை உயர சிவனை வழிபட வேண்டிய நாள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். குரு பார்வை இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். இல்லத்தினர் ஒத்துழைப்பு குறைவாகத்தான் இருக்கும். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியாது என்றாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அதிகார பதவியில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாள். ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்களை எதிர்பார்த்தால் அது கிடைக்கும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்களை நீங்கள் இன்று கண்டுகொள்வீர்கள். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் நாள். சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு செல்வ நிலை உயரும். விஐபிக்களின் சந்திப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுக்கப் போகின்றது. வியாபாரத்தில் கூட கணிசமான லாபம் உங்கள் கைகளிலே புரளும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கருத்து வேறுபாடுகள் அகலும். கடமையில் இருந்த தொய்வும் அகலும். கடல் தாண்டி வரும் செய்தி காதலிக்க செய்யும். தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை வழியே நீங்கள் செய்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் உண்டு. பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட உங்களுக்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். செவ்வாய் பலம் உச்சமாக இருப்பதால் இன்று புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆதாயம் தரும் தகவல் அதிகமாகவே கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள். கூட்டு முயற்சிகளிலே மாற்றம் ஏற்படும். திடீரென நண்பர்கள் உங்களுக்கு பகைவர்களாக மாறலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய நிலைமை சீராவதற்கு கொஞ்சம் பிரயாசம் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகளை கொடுக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இன்று சிவன் வழிபாடும் நந்தி வழிபாடும் உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். யோகமான நாள். தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து வருகின்ற நல்ல தகவல் உங்களுக்கு ஆச்சரியமடையவும் வைக்கும். ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.